இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி இதுதான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன், இன்டீரியர் டிசைன், வீட்டோட பிளான், வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. 4.5 சென்ட் லேண்ட் ஏரியாங்கிறதுனால வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே அட்ராக்டிவாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வடவள்ளி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நல்ல லொக்கேஷனில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. கர்வ்டு ஸ்டெப்பில் இன்னர் ஸ்டேர்கேஸை அழகாக பில்ட் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்னு ஒரு அழகான 4 BHK டூப்ளெக்ஸ் டைப் செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தென்கிழக்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.5 சென்ட், அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 40 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 3100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது சவுத் சைட் டிசைன், இது ஃப்ரண்ட் டிசைன். கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் நல்ல கிராண்டாக எலிவேஷன் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே பெரிய கார் பார்க்கிங், சைஸ் 26x20. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய காரை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. நார்த் செட்பேக் ஏரியாவில் கிரனைட் டேபிள் டாப் வித் சிங்கோட கொடுத்து யூட்டிலிட்டி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 3.5x4 இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20x16. வீடு முழுக்க தரைக்கு 5.25 2.25 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் டைப்பில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது பூஜா ரூம், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 4.5x4. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோம், சைஸ் 11x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட்ஸும், கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் உட்டன் வார்ட்ரோப்ஸும், அதுக்கு சைட்லேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த டோரில் பெரிய மிரர் ஃபிட் பண்ணிடுவாங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கிராண்டாக உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. இது டைனிங் ரூம், சைஸ் 16x11. ஈஸ்ட் சைடில் பேஸ் அண்டு ஓவர்ஹெட் கேபினட்ஸோட பெரிய உட்டன் கிராக்கரி யூனிட் செஞ்சுருக்காங்க. இந்த கார்னரில் மிரர் அண்டு ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணிடுவாங்க. இது பேக் சைடு எக்ஸிட்.
உட்டன் டோரும் அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸை கர்வ்டு ஷேப்பில் ஸ்லாப்லெஸ் டைப்பில் அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் சைஸ் 11x10. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ளே இந்த கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் வெஸ்ட் சைடில் லாஃப்ட் கபோர்டும் கீழே டால் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. நார்த் சைடில் டிஷ்வாஷர் அண்டு ஃப்ரிட்ஜ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 16x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த டோரில் பெரிய மிரர் ஃபிட் பண்ணிடுவாங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். WPC டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 6x5. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கர்வ்டு ஷேப் இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பெரிய ஃபேமிலி லிவிங் ஹால். ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சேர்த்து இந்த லிவிங் ஹாலோட டோட்டல் சைஸ் 26x16. கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலாக மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஹாலில் பெரிய டிவி யூனிட், சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்க்கு லீஃப் டிசைனில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஸ்டோரேஜுக்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே பூரா வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 8x4. உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x6. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. இந்த பெட்ரூம்லையும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8x4. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x6. லேண்ட் ஏரியா 4.5 சென்ட்டில் நல்லா பெருசாக இருக்கிறதுனால எல்லா ரூம்ஸையுமே பெருசாக கொடுத்து வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. சைஸ் 16x16. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில்
நல்ல லொக்கேஷனில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2.1 crore. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற ஏரியாஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.